ஹலோ, வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். யாருக்கு பார்க்கணும், எங்கேருந்து பேசுகிறீங்க? மலாயபுரத்துலேருந்து பேசுகிறேன் ஐயா. எனக்கு தான் ஐயா. உங்கள் பேர் சொல்லுங்கள். சதீஷ்குமார். சதீஷ்குமார். நீங்கள் பிறந்த ஊர் சொல்லுங்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயா. காஞ்சிபுரமே போட்டுக்கோமா? பிறந்த தேதி நேரம் இப்போ சொல்லுங்கள் வரிசையா. 30/11/1987. 30/11/87. நேரம் 9:30 PM. 12:21:30. நீங்கள் வந்து மீன ராசி ரேவதி நட்சத்திரமா? ஆமா ஐயா, மீன ராசி ராசி நட்சத்திரம் கடகலக்கணம் ஐயா. சூப்பர். என்ன கேள்விங்க உங்களுக்கு? ஐயா எனக்கு 2 வருஷமா வேலை இல்லை ஐயா. நிரந்தர வேலையும் இல்லை. 2 வருஷம் வேலைக்கு போல வீட்டில் தான் இருக்கேன். வேலை எப்போ ஐயா கிடைக்கும்? அதாவது இப்போ உங்களுக்கு வந்து ஜென்ம சனி போயிட்டு இருக்கு, சரியா? ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. அங்கே ஜென்ம சனி சந்திரன் மேலே சனி வந்தால் தான் ஜென்ம சனி. அங்கே ராகு இருக்காரு, சரியா? அடுத்து 2வது அங்கே குருவும் இருக்கார். அப்போ அந்த குரு வக்ரமாகி அதுவும் ராகுவோட சேர்ந்து பலமாயிட்டார். இப்போ சனி ராகு காம்பினேஷனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வேலை இழப்பு, வேலையில் இடமாற்றம், கூட வேலை பிடிச்சவங்களாம் வேலை பார்க்குறவங்களோட தொல்லைகள் இருக்கும். அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. ஒரு கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அவங்களுக்கு இருக்குது இப்போ, சரியா? அது உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. இப்போ தான் ஒருத்தவங்களுக்கு பலன் சொன்னேன். 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து என்னென்னா நீண்ட தூரம் பயணம் செஞ்சு அந்நிய மனிதர்களால் லாபம் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன செய்யணும்னா, குடும்பம் ஒரு பக்கம், நீங்கள் ஒரு பக்கம் நீண்ட தூரத்தில் இருந்து சம்பாரித்து வீட்டுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா தான் அந்த வேலை சிறப்படையும். புரியுதா நான் சொல்கிறது? நீங்கள் ஒரு பக்கம் இருக்கணும், குடும்பம் ஒரு பக்கம் இருந்தது அப்படின்னா நல்லது. ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு நீண்ட தூரத்தில் போய் இருந்து அந்நிய மனிதர்களால் சம்பாதித்து வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது அமைப்பு. அதன்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றினீங்கன்னாத்தே நல்லா இருக்கும், சரியா? மாறுமையா? கண்டிப்பாக மாறணும். நீங்கள் மாறுறது தான் பரிகாரமே, சரியா? கடின உழைப்பு தான் பரிகாரம். இந்த ஜென்ம சனி காலத்தில் சனி பகவானை பொறுத்த அளவுக்கு கடின உழைப்பு தான் பரிகாரமே. வெளியில கிளம்புங்க. எந்த உள்ளூர்ல இருக்கீங்களா? வெளியில கிளம்பிட்டு பெங்களூரு, உங்க ஊர்ல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி போய் வேலை தேடுங்க. கண்டிப்பா கிடைக்கும், சரியா? நன்றி ஐயா. வேற எங்க போக மாட்டாரு.